ஹாய் மக்களே, எங்களோட ஊட்டி ட்ரிப் மினி விலாக் டே 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நைட் வந்து ஒரு 8:30 போல் நாங்கள் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அண்ட் இதுதான் வந்து என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ என் கூட பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து இந்த வாட்டி ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி எல்லா ட்ரிப்பும் அவங்க கூட தான். ஸோ நைட் வந்து சூப்பராக ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஐ திங்க் இந்த ஒரு பிளேஸ் வந்து நியர் ஊட்டி கிட்ட வந்துட்டோம் நாங்கள். அப்போ வந்து இந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை கேப்சர் பண்ணேன். ஸோ ஒரு 9:30 போல் நாங்கள் வந்து ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டி ரீச் ஆன பிறகு நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டேக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்டே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பட்ஜெட்டில் டீசெண்டான ஒரு ஸ்டேயாக இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய டே 1 அவுட்ஃபிட். அண்ட் இந்த ஹோல் அவுட்ஃபிட்டுமே ஒரு நியூ அவுட்ஃபிட் இந்த ட்ரிப்காகவே பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் போயிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்து நினைவு தெரிஞ்சு நான் போகிற ஃபர்ஸ்ட் டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போனது வந்து டீ ஃபேக்ட்ரி. அதாவது அதுக்குள்ளேயே தான் வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீ மேக்கிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து டீ வந்து சேலும் பண்ணுறாங்க. டீ பவுடர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் டீஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு இன்னும் வந்து ஐ ஆல்வேஸ் லைக் தாஜ்மஹால் டீ. அது தவிர வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. பட் கொடுக்குறதுக்கு மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி வந்து நான் எதுவுமே வந்து வாங்கலை. எங்கள் அம்மா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் வாங்கினேன். மற்றபடி நான் எனக்குன்னு வந்து எந்த ஒரு பர்ச்சேஸுமே பண்ணல. பட் இந்த டீ ப்ராசஸ் பார்க்கும்போது அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. லீஃபாக க்ரீனரியாக இருக்கிறது அப்படியே வந்து இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் போகும். அதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாதிரி அப்படியே பிளாக் பவுடர் ஆகும். ஸோ அது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் போன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா வியூ பாயிண்ட். ஸோ தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் வந்து நாங்கள் போன கிளைமேட் வந்து கொஞ்சம் சம்மர் அப்படின்றதுனால பெருசாக வந்து எங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து நாங்கள் போனது இந்த வேக்ஸ் மியூசியம். தயவு செஞ்சு நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா இந்த வேக்ஸ் மியூசியமை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இதுக்கான டிக்கெட் ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தும் கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ ஸ்டோரி. உங்களுக்கு சாக்லேட் வந்து வெரைட்டியாக வந்து கொஞ்சம் லைக் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸியர் சைடில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு போங்க. இல்லைனா ப்ளீஸ் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதோடைய டிக்கெட்க்கு இது ஒர்த்தே கிடையாது.